நானே கிரிமினல், என்னையே டபுள் காசு பண்றீங்களா? பொய் சாய் சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல. எதுக்குடா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தீங்க? தப்பு தானே. ரேட் பேசுறதுக்கு தான் எங்க முதலாளி 10,000 ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு. ஏன்னா நாங்க மிரட்டுறதுல நீங்க பயந்துட்டா அதை அப்படியே அமர்த்திக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இப்படி எல்லாம் அடி விழுதுன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே மரியாதையா அந்த பணத்தை கொடுத்திருப்போம். சாரி, கொலை கேஸ்ல பொய் சாய் சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு. அண்ணே அண்ணே, நான் புள்ள குட்டிக்காரன். ஏதோ இந்த கேஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும். ஏயா, உனக்கு கமிஷன் அடையுங்க, எதை வேணாலும் நான் ஒத்துக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்குல்ல. என்னென்ன பாலிசி? நமக்கெல்லாம் பாலிசி. ஏதோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தாங்க நம்ம அட்ரஸ், இதை வச்சுக்கோங்க. வேண்டாயா, நான் ஒரு தடவை சொன்னதுதான். இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட். பரவாயில்லண்ணே, கையில வைங்க. மனசு மாறினா உபயோகமா இருக்கும்ல. சரி அண்ணே, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000-தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போதே இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம். அதுக்கு மேல உங்க இஷ்டம்.